மத்திய பிரதேசத்தை சூரபத்மன்ற ஒரு ராஜா ஆண்டுண்டு வந்தான். அவன் தன்னுடைய நாட்டு மக்களை தன் குழந்தைகளை போல பேணி காப்பாற்றி செங்கோலாட்சி நடத்தின்னு வந்தான். எல்லாரும் அவன் இடத்துல ரொம்ப பாசமாக அன்பாக மரியாதையாக இருந்தான். அவருடைய மனைவியும் ரொம்ப நல்லவளாகவும் நல்ல தர்மத்தை காப்பாற்றுறவளாகவும் இருந்தாள். அந்த ராஜா ரொம்ப மகிழ்ச்சியோட தன்னுடைய மனைவியோட சந்தோஷமாக பல ஆண்டுகள் வாழ்ந்துட்டு வந்தான். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆனாலும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கலை. இதனால் கொஞ்சம் மனவேதனை இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அந்த ராஜாவும் அவருடைய மனைவியும் அன்றாடம் கோவிலுக்கு போகணும், கடவுளை பிரார்த்தனை பண்ணுறதுன்னா சந்தோஷமாக இருந்துன்னு வந்தால் நாட்டு மக்களெல்லாம் தன் குழந்தைகளாக அவள் பரிபாலனம் பண்ணின்னு வந்தால், பராமரிச்சுன்னு வந்தாள். அப்படி இருக்கும்பொழுது ஒன்றா தன்னோட ராணியோட ராஜா காத்தால் வழக்கம் போல் கோவிலுக்கு போகும்பொழுது 2 தெரு தள்ளி இருக்கிற ஒரு பொண்ணு வாசலில் பெருக்கின்றதோ சடக்குன்னு தொடப்பத்தை எடுத்துட்டு தண்ணியெலாம் எடுத்துட்டு அந்த ராஜாவை பார்த்து உடனே மூஞ்சியை திருப்பின்னு வீட்டுக்குள்ளே போயிட்டா. அந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்து இந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. கோவிலுக்கு போய் கடவுளை வணங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பெண்ணை கொஞ்சம் அழைச்சின்னு வாயே அப்படின்னு சேவகர்கிட்ட சொன்னேன். அந்த பெண்ணங்க அரண்மனைக்கு வந்தால், ஏம்மா எங்களை பார்த்தது நீ அந்த மாதிரி உள்ளே போயிட்டேன், ஒருத்தர் திருப்பின்னு போகிற அளவுக்கு நான் எந்த விதத்தில் உனக்கு கஷ்டம் கொடுத்தேன், உனக்கு ஏதான பிரச்சனையா, ஏதாவது கஷ்டமா நீக்க முடியுமா, நான் பார்க்குறேம்மா சொன்னான் ராஜா. எனக்கெல்லாம் அந்த கஷ்டமும் இல்லை, என்ன இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை இல்லை, ராணி குழந்தை பெறாத ஒரு மலடி தானே, காலங்காலத்தில் நம்ம முகத்தில் முடிச்சா அன்றைக்கி நாள் எப்படி இருக்குமோன்னு தோணித்து எனக்கு, அதனால தான் நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னு உண்மையை தைரியமாக சொல்லிட்டு ஆகும். அதில் எந்த உண்மை அவரை ரொம்ப உரைச்சிது, ரொம்ப நொந்து போயிட்டு சரிம்மா நீ போகலாம் அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு அரச இதுக்கு வருவார் ஒரு மந்திரி, அவரெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டேன், எனக்கு குழந்தை பிறக்கலையே, எதனா யாகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக யாகம் பண்ணால் குழந்தை பிறக்கும் சொல்லிட்டு பிரம்மாண்டமாக யாகம் எல்லாம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா அன்னம் எல்லாம் பரிமாறி எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுண்டு எல்லாரையும் வயதில் பெரியவாளெல்லாம் விழுந்து வணங்கி ராணியும் ராஜாவும் சந்தோஷமாக நமக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு காத்துட்டு இருந்தா. ஆனால் அவன் அப்படி காத்துருந்தும் பயன் எதுவுமே இல்லாமல் ஆண்டுகள் போயிட்டே இருந்தது. அப்போ இந்த ராஜா ரொம்ப மனவேதனை அடைந்தார். அப்போ பக்கத்து காட்டில் ஒரு முனிவர் வந்திருக்கிறதாக சொன்னார். அவர் தன்னுடைய குறையை நீக்கி வைக்க முடியும்னு நம்பின ராஜா ராணி அவரை போய் விழுந்து வணங்கினான். அவர் சொன்னார், உங்களுக்கு போன ஜென்ம பாபத்தினால குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி சொல்லாதுங்கோ, எங்களுக்கு எப்படியாவது நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். நான் என்னோடய சுயநலத்துக்கு மட்டும் நான் சொல்லலை, எங்களுடைய வழக்கம் என்னென்னா நான் அரசாட்சி பண்ணி முடிச்சதும் என் பையன் பண்ணணும், அந்த மாதிரி தான் வழியாக வந்துட்டுருக்கு. அதுபோல் நான் நல்லவனாக தான் இருக்கேன். இந்த குடிமக்கள் யாரை கேட்டு பார்த்தாலும் எல்லாரும் என்னையும் என்னோடய மனைவியும் பாராட்டின்னு தான் இருக்கா. ஆனால் இந்த குறையினால் எனக்கு குழந்தை பிறக்கிறதுனால எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை ஆள்றது யாராக இருக்குமோன்னு எனக்கு கவலையாக இருக்குது. இந்த நாட்டு குடிமக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு மன்னன் அழுதத்தை பார்த்த அந்த முனிவர் மறுபடியும் கண்ணை மூடி தவம் பண்ணி, உனக்கு ஒரு பாயசம் தரேன், அதை நீ வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு உன் மனைவிக்கு கொடுத்துரு. ஆனால் ஒன்று என்னென்னா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், பையனாக பிறக்கும், ஆனால் அந்த பையன் 20 ஆண்டுகள் தான் வாழ்வான் அப்படின்னு சொன்னேன். என்ன இந்த மாதிரி சொல்லிட்டேங்களே, அதுதான் வருது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ நமக்கு குழந்தை இல்லைங்கிற அந்த வேதனையாவது தீரும் முடியும் அப்படின்னு நினச்சினவர் அதுக்கே முனிவரை வாழ்த்தி வணங்கிட்டு அந்த பாயசத்தை குடித்த மனைவிக்கும் கொடுத்த. அந்த முனிவர் சொன்ன மாதிரியாவே 10 மாதங்களில்
அழகான ஆண் குழந்தை ராஜாவுக்கு பிறந்தது. ரொம்ப பிரமாதமாக அந்த குழந்தையினுடைய பிறப்பை கொண்டாடினோம். வருஷமும் நிறைய அன்னதானங்கள், நிறைய எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை கொண்டாடினான். அவன் நினச்சா மாதிரியாவோ அவனை மாதிரியே உச்சிச்சா மாதிரியே அத்தனை நல்ல குழந்தையா, அத்தனை நல்ல குணங்களோடு அந்த குழந்தை தர்மவானாக இருந்தான். இதை பார்த்து நாட்டு மக்கள்லாம் உங்களுக்கு அப்புறம் இவன் தான் தரசாட்சி புரியணும், எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நான் சந்தோஷப்பட்டா. ஆனால் அவனுடைய வயசு 20 தான் அப்படின்றத யாருக்கும் சொல்லலை, ராஜாவும் ராணியும். ஏன் அந்த குழந்தைகிட்ட கூட சொல்லலை. இப்படி இருந்துட்டு இருக்கும்பொழுது அந்த குழந்தைக்கு 15வது வயது வரும்பொழுது ராணியும் ராஜாவும் ரொம்ப நொடிச்சு போயிட்டார். இன்னும் 5 வருஷத்தில் அந்த குழந்தைக்கு ஆயுள் முடிஞ்சிடுமே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டா. எல்லா திறமைகளும் வாங்கிச்சோன்னா, ரொம்ப அழகனா, ரொம்ப சமர்த்தனா, ரொம்ப தர்மவானாக இருக்கிற இந்த குழந்தைய எழுந்து நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு சிவபெருமானை நோக்கி அந்த ராஜாவும் ராணியும் கண் கலங்க வேண்டி அழுது தொழுது வேண்டினா. அப்படி இருக்கும்போது ராணி சொன்னால், இவனுடைய அந்த காலத்துலலாம் சீக்கிரமே திருமணம் பண்ணிடுவேன், அதனால் இவனுக்கு திருமணமே பண்ணி வச்சு விடலாம், அந்த சந்தோஷத்தையும் நம்ம குழந்தை கண்டுவிடட்டும், அப்புறம் அவனுடைய தலையில் எடுத்து நாம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்து நாட்டில் ரொம்ப தர்ம குணமுடைய ஒரு பெண் குழந்தை, 12-13 வயசு குழந்தை. அவள் ராஜகுமாரி. அவள் பிறந்தத்துலேருந்து சின்ன குழந்தைலேருந்து புத்தி தெரிஞ்சதுலேருந்து காக்காய்க்கு குருவிக்கெல்லாம் அன்னம் கொடுக்காத அவள் சாப்பிட மாட்டாள். ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்காம அவள் சாப்பிட மாட்டாள். அப்படி அன்னதானத்தில் சிறந்தவளாக இருந்தாள். குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே அவள் அன்னதானம் மட்டும் இல்லை, பெரியவர்களை மதிக்கிறது, எல்லாருக்கும் கஷ்டம்னு சொன்னால் ஓடி போய் உதவுறது, எந்த கண்ணில் ஜலம் வந்தாலும் அந்த துடைக்கிறது, அப்படிலாம் ரொம்ப நல்ல குழந்தையாக வளர்ந்து அவள் ஒரு 14-15 வயதுக்கு வந்திருந்தா. அந்த குழந்தைய அந்த பெண்ணை இந்த தன்னுடைய மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா. ஆண்டுகள் போயிட்டு இருந்தது. ஒரு 4-5 வருஷம் ஆகிப்போச்சு. 20வது வயது அந்த பையனுக்கு வந்தது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பையனுக்கும் அந்த விஷயம் தெரியாது, அந்த பையனை கல்யாணம் பண்ணின அந்த பொண்ணுக்கும் அந்த விஷயம் தெரியாது. இவள் அப்பா அம்மா 2 பேருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியுங்கிறதுனால இவள் ரொம்ப நல்லா குறைஞ்சி போய் ரொம்ப பகவான் இடத்துல காலை பிடிச்சின்னு கதறின்னு இருந்தால், இந்த குழந்தைய எப்படியாவது இங்கே காப்பாற்றுங்க, எப்படியாவது இங்கே காப்பாற்றுங்க, அல்லது அப்படி காப்பாற்ற முடியல அப்படின்னாலும் அதை தாங்கிக்கிற சக்தியாவது எங்களுக்கு கொடுங்க, எங்களால் முடியவே முடியாதே, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பெருமானே காப்பாற்றுங்கன்னு கதறின்னு இருந்தால். இந்த விஷயங்களெல்லாம் எதுவுமே தெரியாது இருந்தாலும் அந்த இளவரசனை மணந்த அந்த இளவரசி ரொம்ப நல்லவளாக இருந்தால். ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு பசின்னு வந்தவர்களுக்கு அன்னதானம் பண்ணுறதுல பிரபுவாக இருந்தாவோ. தன் தட்டில் போட்ட உணவை கூட எடுத்து அடுத்தவா சாப்பிடணும்னு கேட்டால் கொடுத்துட்டு நாம் அப்புறம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எண்ணக்கூடியவளாக இருந்தால் ஒரு ராஜாச்சி தானே, அவளுக்கு மறுபடியும் பண்ணி கொடுத்து சாப்பிட்டுக்க முடியும் தானே. இருந்தாலும் அந்த பசி பட்டினியெல்லாம் மற்றவர்களுக்கோசரம் தாம் பொறுத்து மற்றவர்களுடைய பசியை அந்த நீக்கத்தில் கண்ணும் குறியுமா அவள் தாய் போல நடந்துட்டாள். இந்த மாதிரி அன்னதானம் அவள் பண்ணிருக்கிறத இளவரசனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனும் தன்னால் ஆன வரைக்கும் நிறைய அன்னதானங்கள், நிறைய நல்ல தர்மங்கள் எல்லாம் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தான். அப்போ அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் ஒரு புலத்தாச்சி பொண்ணு இருந்தால். அந்த புலத்தாச்சி பொண்ணை அவளுடைய கணவன் வந்து குடிச்சிட்டு அடிச்சுட்டு அப்பா வீட்டில் கொண்டு வந்து விட்டான். அந்த அப்பா ரொம்ப வயசானவர், அவருக்கு வரும்படி கிடையாது, வருமானம் கிடையாது. ஆனால் அவர் எல்லார் வீட்லேயும் போய் பிச்சை எடுத்து அந்த பொன் குழந்தைய, அந்த புலத்தாச்சி 1.5 மாதம் புலத்தாச்சியாக இருக்காளே, தானும் சாப்பிடணும், அந்த குழந்தைக்கும் போடணுமே அப்படிங்கிறதுனால ரொம்ப வெயில் பார்க்காம ஒரு ஊராக சுற்றி அந்த குழந்தைக்கு உணவு கொடுத்துன்னு வந்துட்டுருந்தேன். அப்படிங்கிட்ட ஒரு 3 நாளாக அந்த குழந்தைக்கு உணவே இல்லாமல் போயிடுது. அந்த புலத்தாச்சி பொண்ணுக்கு அந்த பொண்ணு சுருண்டு படுத்துட்டா. அப்பா இன்றைக்கி நீ உணவு கொடுக்கலைன்னா நானே இறந்து போயிடுவேன், வயிற்றில் குழந்தைய இறந்து போயிடுவேன், நான் என்ன பண்ணுவேன்ப்பா, உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன், நீ மட்டும் என்ன வாழ போகிற, உணவு இல்லாமல் நம்மளாம் சாகணுமா அழுதா. இல்லைம்மா, நான் இங்கேருந்து ஒரு நாடு தள்ளி ஒரு அடுத்த நாட்டில் ஒரு இளவரசி இருக்கா, அவள் யாருடைய பசியும் பட்டினியும் அவள் வந்து நீக்கி விடுவாளாம், கேள்விப்பட்டிருக்கேன். காக்கா குருவி மிருகங்களுடைய பசியெல்லாம் கூட நீக்கி விடுவாளாம்.
அப்படி இருக்கச்ச ஏழைகளோட பசியை கண்டா அவளுக்கு இறக்கம் ஏற்படுமா, நீ கொஞ்சம் இந்த தண்ணி குடிச்சிட்டு படுத்துட்டுமா, நான் போய் அவர்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு போனேன். அன்றைக்கி தான் 20வது வயசில் அந்த இளவரசனை யமதூதர்கள் பிடிச்சிட்டு போக வேண்டிய நாள். அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ணிவிட்டு கை கால் அலுமின்னு வந்து சாப்பிட உட்காந்துருப்பான். அன்றைக்கி அந்த இளவரசி அந்த ராஜா கிட்ட உங்களுக்கு என்ன நிலைமையும் அப்படின்னு கேட்டால், அவன் தான் பெரிய ராஜா தானே, அதனால் என்னென்ன கேக் கேட்டானோ, பிஸ்கெட் கேட்டானோ, இல்லை சாதம் கேட்டானோ, இல்லை என்ன கேட்டானோ, பெரிய ஒரு ஒரு பணக்கார உணவு அதானே இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்க உணவு தானே இருக்கும், அதான் கேட்டிருப்பான். அந்த மாதிரி பார்த்து பார்த்து அந்த இளவரசி எவ்வளோ சமையல்காரங்க இருந்தாலும் அவளே அவள் கையால் பண்ணி தன் கணவனுக்கு போடுவலாம். அந்த மாதிரி அவளே கஷ்டப்பட்டு அவள் கையால் பண்ணி அழகாக அங்கே ஒரு சேரை போட்டு டேபிள் மேலே அழகாக டெக்கரேஷனாக பரப்பி வச்சுட்டு, சரி அவர் வாக்கிங் பண்ணிட்டு வரட்டும், அப்புறம் அவர் நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு அவளோட காத்துட்டு இருந்தாலாம். அந்த சமயத்தில் வந்து இந்த யமதூதர்கள் வந்து இந்த மாதிரிக்க இந்த இளவரசன் இந்த தோட்டத்தில் நடந்து இருக்கும்பொழுது ஒரு முரட்டு காலை வந்து காலால் உதச்சி அந்த இளவரசனை கீழே தள்ளும். அப்போ அவனோட உயிரை நம்ம 2 பேரும் பிடிச்சி இழுத்துன்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக நின்றுட்டு இருந்தா. இதெல்லாம் தெரியாத இளவரசன் அவன் படுக்கா ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே அப்படி விசில் அடிச்சுட்டே ஜாலியாக நடந்துட்டு இருந்தான். அப்போ அந்த முரட்டு காலை வந்து அவனுக்கு 2 காலையும் தூக்கி உதைக்கிறதுக்கு வந்தது. அப்படி வரும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அந்த நேரத்தில் அந்த பிள்ளத்தாச்சி பொண்ணுடைய அப்பா இந்த இளவரசிக்கிட்ட வந்து, அம்மா என்னுடைய பிள்ளத்தாச்சி பொண்ணுக்கு சாப்பாடு இல்லாமல் மயக்கம் வரணுமா அப்படின்னு கேட்டோடனே, என் கணவருக்காக பண்ணி வச்ச உணவு இது, அதனால பரவாயில்ல, அந்த பொண்ணு சாப்பிட்டோம், அந்த குழந்தை நல்லபடியாக இருக்கட்டும், இந்தாங்கப்பா அப்படின்னு அப்படியே அந்த உணவை எடுத்து அந்த வயசானவர்கிட்ட கொடுத்துட்டாலும் அந்த இளவரசி. அம்மா நீ சாப்பிடணுன்னு காத்துட்டுருக்கியம்மா, அவர் வாக்கிங் போயிட்டு வந்தோடனே சாப்பிட மாட்டியான்னு கேட்டாங்க. அப்பா பரவாயில்லப்பா, நான் வேறு சாப்பிட்டுக்கிறேன், வேறு பண்ணிக்கிறேன், பரவாயில்ல, ரொம்ப பசியோடு வந்திருக்கிறேன், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இந்தாங்க சொல்லி அப்படியே மொத்த உணவையும் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாலும். அவர் கண்டேன் கேட்டேன்னு அவ்வளோ உணவையும் அப்படியே ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு எடுத்துன்னு ஓடி போய் தன்னுடைய குழந்தை மயக்கமான தன்னுடைய பொண்ணை எழுப்பி, இந்த பாருமா இந்த இளவரசி எவ்வளோ நல்லவளாக இருக்கா பாருமா, பசின்னு கேட்டவுடனே எல்லாத்தையும் கொடுத்துக்கலாமா, இது பாருமா. அவள் எழுந்தாலும் அப்படியே அந்த கேக்கோ அந்த சாதமோ இந்த எல்லாத்தையும் அப்படியே ஆணு போட்டுக்கிறதுக்கு முன்னாடி, இதை எனக்கு கொடுத்த அந்த இளவரசி நீடூழி வாழணும், அவளுடைய நீண்ட நாட்கள் வாழணும், அவளுக்கு நல்லபடி குழந்தை பிறக்கணும், இந்த அன்னதானத்தினால இந்த அந்த இளவரசி ரொம்ப நல்ல பலன்களெல்லாம் அடையணும், நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, இவ்வளோ நல்ல குணமாக இருக்காளா, அதுவும் அரசியாக இருந்து துளி கூட கர்ப்பம் இல்லாமல் பசின்னு கேட்டுக்கொண்டே தன் கணவனுக்கு வச்ச சாப்பாட்டை எடுத்து கொடுத்துவாளப்பா, பேர்பட்டவளப்பா இருக்கணும், நன்னா இருப்பாப்பா, அவன் கணவன் நீண்டாள் வாழணும், அவ்வளோ நன்னா இருப்பாப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே அந்த அவ்வளோ உணவையும் எடுத்து சாப்பிட்டாலும். அந்த ஸ்வீட்டு, அந்த காரம், அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிடும்பொழுது அவன் மனசெல்லாம் பூரிச்சு போச்சு. அப்பா கண்ணில் ஆனந்த கண்ணீர் மல்க அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்பா நீ கொஞ்சம் சாப்பிடுப்பா, அப்பாவுக்கு ஊட்டி விட்டாலாம். அம்மா நீ என் குழந்தை இல்லைம்மா, என் அம்மாம்மா நீ பார்க்கறது பார்த்து சாப்பிட்டு பார்த்து ஆனந்த கண்ணீருவேன், நீ என்னோட அம்மா எனக்கு ஊட்டி விட்றியம்மா, நீ சாப்பிடுலாம். நான் 2 பேருமா அந்த உணவை நிறைய இருந்தது இல்லையா சாப்பிட்டுட்டாலாம். விசாரணை சமயத்தில் அந்த காளமாடு அந்த இளவரசனை வதைக்க வந்தது. என்ன காரணமும் முடியல, அதுக்கு காலை நீட்டித்து அப்படியே காலை அதால் வந்து அதுக்கு மேலே அவனை வதைக்கிறதுக்கு வர முடியல, அப்படியே டப்புன்னு அந்த காலை மடக்கியே விழுந்துடுது. அதை பார்த்த உடனே இளவரசன் நகர்ந்து வந்துட்டான். இன்னும் அந்த மாடு இன்னும் 10 விழுது நகர்ந்து சத்தத்தில் நகர்ந்து வந்துட்டான். அதுக்குள்ளே இந்த ஏமாப்பட்டது, என்னது இன்னைக்கு உன்னோட உயிரை பறிக்கணும், இந்த களமாடு ஏன் இந்த மாதிரி வரைக்க மாட்டேங்குது, அது வதைக்கட்ட பார்த்து நம்மளாவது பிடிச்சி வைக்கலாம் நீட்ட அவளுடைய அந்த பாசக்கயிறுலேயும் இவனோட உயிர் வரவே இல்லை. அவள் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்துட்டு நேர யமன்கிட்ட போய், யமராஜா இன்றைக்கி உன்னோட உயிரை பறிக்கணுங்கிறது தான் விதி, ஆனால் இவனோட உயிர் வரமாட்டேங்கிறது, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. சரி உங்களுக்கு முடியலன்னா பரவாயில்ல, நானே நேராக போகிறேன் அப்படின்னு யமதர்மராஜாவே கீழே வந்து அந்த உயிரை பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அப்போ 2 தேவதைகள் நடுவில் வந்து நின்னாலாம். நீங்களாம் என்னத்துக்கு இப்போ வந்து நிற்கிறங்க, இவனோட உயிர் நீங்கள் போக வேண்டியது, அதை நான் பறிச்சிக்க வேண்டியது, அதையே நீங்கள் தடுக்கிறங்கன்னு கேட்டாங்க. இவனுடைய உயிர் நீங்கள் போக வேண்டியது தான், ஆனால் இவனுடைய மனைவி பண்ணியிருக்கிற அன்னதானத்தினால
பசின்னு துடித்து அந்த வயர்களுக்கு உணவு போகும்போது ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அந்த பிள்ளைத்தாச்சி பொண்ணு எப்படி சபிச்சா பலிக்குமோ அது மாதிரி ஆசீர்வாதம் பண்ணாலும் அது பலிக்குமா. நீண்ட ஆயுளோடு இருக்கணும், நன்னா இருக்கணும் அந்த ராஜ்யத்தையும் அவன் கணவன் அப்படின்னு அவள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. அது மட்டுமல்ல, எப்போதுமே அன்னதானத்துக்கு ரொம்ப பலன் உண்டு. அன்னதானம் பண்ண பண்ண நம்முடைய முன் கர்ம வினைகள்லாம் நீங்கி நம்ம சுபிக்ஷமாக என்றைக்கும் நல்ல உணவோட நல்ல ஆகாரங்களோட நல்ல நிலைமையில் நம்மளால் வாழ முடியும். அது மட்டும் இல்லை, அவர் தன்னோட கணவனுக்கு வச்சிருந்த உணவையே எடுத்து கள்ளங்கபடம் இல்லாத இந்த குழந்தை கொடுன்னு எடுத்து கொடுத்தா இல்லையா. அந்த நல்ல மனசுக்கு அவளுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாருலாம். அப்போ யமன் அவளோட கூட அவற்று வாழ்வரா, நீ கடமை பண்ண விட நீங்களாம் சண்டை போடுறீங்களான்னு சொல்லி சண்டை போட்டாராம். அப்போ கடைசியில் அந்த யமன் தோற்று போன உடனே இப்போ என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம். இவனுக்கு நீண்ட ஆள் கொடுக்கணும், நீண்ட ஆரோக்கியம் கொடுக்கணும். இவன் தன்னுடைய மனைவியோட நீண்ட நெடுங்காலம் மகிழ்ச்சியாக வாழணும். அவள் அம்மா அப்பாவுக்கு மகனாகவும் மனைவிக்கு கணவனாகவும் நல்லா நீண்ட நெடுங்காலம் வாழணும். இவனுக்கு புத்திரன் பௌத்திரன் எல்லாம் பிறந்து 100 வயசுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனோட உயிரை நீ எடுக்கணும் அப்படின்னு அந்த தர்ம தேவதைகள் கேட்டதெல்லாம் அதன்படியே அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துட்டு யம தர்மராஜன் திரும்பி போயிட்டாங்க. அந்த கதை எதுக்கு சொல்கிறது அப்படின்னாக்க, அன்னதானம் அப்படிங்கிறது இருக்கிற தானத்திலேயே ரொம்ப சிறந்த தானம். ஏன்னா எதுவுமே போரும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் வயிறு ரொம்ப எடுத்துன்னா அதுக்கு மேலே வச்சு கட்ட முடியாது சாப்பாடு. அதை விட போரும் வயிறு ரொம்ப எடுத்து அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த அன்னதானத்தை நாம் எல்லாரும் பண்ணுவோம். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானத்தை பண்ணி புண்ணிய பேறுகளை பெற்று நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட சந்தோஷத்தோட சௌபாகியத்தோட நம்ம கர்ம வினைகளெல்லாம் நீக்கி நாம் நல்லா மகிழ்ச்சியாக வாழலவா. இந்த கதை பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.